பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி அநேகருடைய இதயத்தில் எழும்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நான் எப்படி ஜெபிப்பது? ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும், நான் என்ன செய்யணும்? அவருடைய சித்தம்தான் என்ன? அவருடைய விருப்பம்தான் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான், அவரை விசுவாசிக்கிற நான் எப்படி நான் ஜெபிப்பது? என்ன ஜெபம் பண்ணுனா நான் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறேன் என்பதை நான் புரிஞ்சு கொள்ள முடியும் என்று பலருக்கு கேள்வி இருக்கிறது இல்லையா? ஆண்டோடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நாம் ஜெபிக்கிற பொழுது தான் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டோடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆழமாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறவரா? அது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை, நம்முடைய விருப்பங்களை அறிந்து வைத்திருக்கிறவர் இல்லையா? உங்கள் பரமபிதா உங்கள் தேவைகள் என்னது என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறாராம். ஆக நீங்கள் ஜெபிக்க போகிற பொழுது உங்கள் தேவைகளை பரமபிதா அவர் அறிந்து வைக்கிறார். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு நன்றாகவே தெரியும். அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் ஏற்ற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நன்மையான எந்த ஈவையும் பூரணமான எந்த வரத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, இதையெல்லாம் வேதம் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறது. ஆக நாம் அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் இதில் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே அவர் தருவேன்னு சொல்லுகிறார், எல்லாத்தையும் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஆனால் அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதுமே கேட்பதில்லை, நம்ம எப்போதுமே அதை யோசிப்பதும் இல்லை. பிரியமானவர்களே, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, தேவன் எதை நமக்கு கொடுக்க விரும்புகிறார், அவருக்கு எது பிரியமாக இருக்கிறது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தால் அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை ஒரு தகப்பன் நன்கு அறிவார் இல்லையா? அப்போ படைத்த தேவன் அவர் அதை விட நன்கு அறிந்து வைத்திருக்கிறவர். அப்போ நமக்கு என்ன வேணும்? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை? முதலாவது, நீங்கள் எதை பெற்றுக்கொண்டால் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் பூரண புருஷர்களாக நீங்கள் எப்படி வாழ முடியும் என்பதை தேவன் நன்கு அறிந்தவர். ஆகவே அவர் தம்மிடத்தில் கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறவதான். எது அந்த நல்ல ஈவு? லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறதுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவர் பிரியப்படுகிறாராம். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஜெபிக்கிற பொழுது இப்படி நீங்கள் ஜெபியுங்கள் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? மத்தேயு 6:10 சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. நாம் இப்படி தான் ஜெபிக்க வேண்டுமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இந்த பூமியில் பிரியமானவர்களே, நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாமே நடக்க வேண்டும் என்று தான் நாம் ஜெபிக்க வேண்டுமா? ஏனென்றால் பூமியில் எந்த ஒரு காரியம் நடக்கணும்னாலும் அவருக்கு தெரியாமல் நடக்காது. அவர் நம்மை படைத்திருப்பதே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியே. ஆகவே தான் நாம் கிறிஸ்துவை அறிந்து வைத்திருக்கிறோம், அவரை தெரிந்து கொண்டோம், அவர் நம்மை அறிந்து கொண்டார், நம்மை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, ஆக பிதாவுடைய பிரியம் என்ன? பிதாவுக்கு எது பிரியம்? பிதாவுக்கு எது சித்தம்? பிதாவுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்கு தருகிறது தான். இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வருகிற பொழுது அங்கே சந்தோஷம் உண்டாகும். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வருகிற பொழுது பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வருகிற பொழுது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கிற பொழுது அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்களேன், தேவனுடைய ராஜ்யம் என்னிடத்தில் வந்திருக்கிறபடினாலே நான் பிசாசுகளை விரல்களினாலே துரத்துகிறேன் என்று சொல்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதுனாலே பிசாசுகளை துரத்துகிறேன். அப்போ பாருங்கள், அந்த ராஜ்யம் இந்த பூமிக்கு வருகிற பொழுது, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் செயல்படுகிற பொழுது பிசாசுடைய ராஜ்யம் அது முற்றிலுமாக அது அழிக்கப்படுகிறது. அவருடைய ராஜ்யத்தை அழிக்கும்படி, அவனை இந்த பூமியிலிருந்து நாம் துரத்தும்படி தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஜெபம் பயனுள்ள ஜெபமாக இருக்கணும், பிரயோஜனமான ஜெபமாக இருக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளத்தை தொடும் ஜெபமாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற பொழுது தேவனுடைய ராஜ்யம் இங்கே செயல்பட வேண்டும். நீங்கள் எந்த இடத்துல ஜெபித்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யம் அங்கே இறங்கி செயல்பட வேண்டும்.
அப்படி என்று சொன்னால் நாம் அவருடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும். அவருடைய விருப்பத்தின்படி நாம் செய்ய வேண்டும். அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வர வேண்டும் என்பது தான். ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா சித்தமாக இருக்கிறாராம். அவருடைய விருப்பம் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு நீங்கள் செயல்படுவது. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்ற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் எதெல்லாமோ சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம், எதெல்லாமோ வேணும்னு கேட்குறேன் இல்லை ஆண்டவர்கிட்ட, நம்ம எதெல்லாமோ வேணும்னு கேட்குறோம், அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் ரைட்டு, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஆனால் அவருடைய விருப்பம் என்ன என்றால், ஒரு மனுஷனுக்கு, அதாவது தேவனுடைய சாயல் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுக்க விரும்புவது அவருடைய ராஜ்யத்தை. அவருடைய ராஜ்யத்தை அவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். ஆக நாம் ஜெபிக்கிற பொழுது, தேவனே உம்முடைய ராஜ்யம் எனக்குள் செயல்படட்டும் அப்பா, உங்கள் ராஜ்யம் எனக்குள் இருந்து செயல்படட்டும், உம்முடைய ராஜ்யத்துக்குள் இருந்து நான் பிசாசை துரத்தட்டும், உம்முடைய ராஜ்யத்துக்குள் நான் இருக்கிற பொழுது, உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமை என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமையினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளிருந்து செயல்படட்டும் என்று நாம் தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது, நாம் இப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கேட்டு நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் ஜெபம் கேட்கப்படும், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆக நாம் ஜெபிக்கிற பொழுது தேவனிடத்தில் அவருடைய ராஜ்யத்தை கேட்டு, அவருடைய ராஜ்யத்தின் வல்லமையை கேட்டு நாம் ஜெபிப்போம், பலனை பெற்றுக்கொள்ளுவோம். பூமி எங்கும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.